ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோகுல் ராஜ்னு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. ஃபாரஸ்ட் ரோட்டில் நம்ம போகும்போது ஏதாவது யானைகள் இந்த மாதிரி காட்டு மாடுகள் இந்த மாதிரி வந்தால் நம்ம எப்படி நம்மளோட காரோ பைக்கோ எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்காரு. நல்ல ஒரு கொஸ்டின்னு. எப்படி இந்த மாதிரிலாம் கரெக்டாக நான் நினச்ச மாதிரியான கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கோகுல்ராஜுக்கு என்னோட நன்றி. 2002 நம்ம ஒரு வீடியோ இப்போ போட்டிருக்கிறோம்ல, யமஹா லிப்ரோன்னு சொல்லி நான் கூட 8 போட்டு காட்டுவேன் இல்லையா. அதே பைக்கை 2002 ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடைக்கானலில் போயிட்டுருக்கும்போது இதே மாதிரி இவர் கேட்குற மாதிரி ஒரு 15-20 காட்டு மாடு, அந்த யாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய தலையெல்லாம் இருக்கும், கொடைக்கானலில் பார்த்துருக்கீங்க சிலர். அது ஒரு மேட்டிலேருந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிது. அப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது, அப்போ நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருந்தனால என் கையில் எப்போவுமே கேமரா இருக்கும். ஸோ அந்த மாடை பார்த்தோன்னா நல்லா இருக்குது வியூன்னு சொல்லிவிட்டு நான் அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு கேமரா எடுத்து அந்த மாடை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் இருந்து சில விவசாயிகள் சத்தம் போட்டாங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த ஃப்ளாஷ் மூலமாக அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி யார் ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அவங்க பக்கம் அது வருமா, அவங்கள முட்டுமா. ஸோ அதே மாதிரி தான் யானையும். ஸோ அதுங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ஹார்ன் அடிக்கக்கூடாது, பைக்கில் உள்ள ஹெட்லைட்டு காரில் உள்ள ஹெட்லைட் ஆஃப் பண்ணணும், முடிஞ்சால் இன்ஜினை ஆஃப் பண்ணிடுங்க. சைலண்டாக இருந்தீங்கன்னா அது சைலண்டாக போகும். அதை விட்டு செல்ஃபோன் எடுக்கிறது, படம் பிடிக்கிறது, மொபைல் எடுக்கிறது, நம்ம கேமராவை எடுக்கிறது, அதில் இருக்கிற ஃப்ளாஷ் மூலமாக அதை பார்க்குறது, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வண்டி, என்ன ட்ரக்கு, என்ன பஸ்ஸுன்னு பார்க்காது தூக்கி பரட்டி போட்டுருவோம். ஸோ அதுதான் அதோடது. நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்யாது. பக்கத்தில் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் செய்யாது. சத்தம் மட்டும் போடாமல் பேசாமல் வண்டிக்காதீங்க. 2 வீலர் இருந்தீங்கன்னா 2 வீலரை நிப்பாட்டிட்டு 2 வீலருக்கு காப்பாற்றணும்னு அந்த முயற்சி பண்ணாதீங்க. 2 வீலரை நிப்பாட்டிட்டு நீங்கள் ரிவர்ஸில் போயிருங்க. நீங்கள் வண்டியை போட்டுட்டு நீங்கள் தள்ளி போயிட்டீங்க, அது பாட்டுக்கு வரும், வண்டியை பார்க்கும், கிளம்பிடும். இதுதான் நான் சொல்ல விரும்புவது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.